Hello students, welcome to Hiba Max Study Time. 9th standard science la vanda numerical problems என்னன்னு பார்க்கலாம். important ஆன numerical problems என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து வர பாசிபிள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் முக்கியமாக என்ன விஷயம் பார்க்கணுன்னா, எக்ஸசைஸ் சம்மை விட புக் இன்சைட் ப்ராப்ளம்ஸ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. அண்ட் ஒரு 2 மார்க் கேட்குறாங்க, ஒரு 7 மார்க் கேட்குறாங்க, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து நம்ம இப்போது தியரி பார்ட்டில் நல்லா படிச்சிட்டோம், தியரி பார்ட்டில் நான் தரவாக இருக்கேன்னா நீங்கள் நியூமரிக்கல் படிக்கலையேன்னு கவலைப்படவே வேண்டாம். பிகாஸ் உங்களால் வந்து அதை சாய்ஸில் விட்டுட்டு அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் எப்போவுமே கொடுக்குறாங்க. அதனால் நியூமரிக்கல் ப்ராப்ளம் நான் பார்க்கவே இல்லையே, எனக்கு மார்க் குறைஞ்சிருமா அப்படின்ட்டு பயப்படவே வேண்டாம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சாப்டர் 1 பார்த்தோன்னா 4 சம்ஸ் இருக்குது, ப்ளஸ் புக் இன்சைட் சம்ஸ் வந்து பார்க்கணும். ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து மோஸ்ட்லி வந்து இதுக்கு முன்னாடி வந்த கொஷின் பேப்பர்ஸில், அதாவது ரெடியூஸ்டு போர்ஷன்ஸ் வரைக்கும் இருக்கிறதுலாம் நமக்கு எதுவும் கேட்க, ஸோ இந்த வாட்டி கேட்க வாய்ப்பு இருக்கலாம். அதனால தான் 4 சம்மையும் பார்த்து வச்சுக்க சொல்கிறேன். அண்ட் செகண்ட் லெசனில் வந்து இந்த ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் ஃபார்மில் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க. இது ஆக்சுவலாக புக்கில் கிடையாது, பட் அடிஷ்னல் கொஷின். சவுண்ட் இஸ் ஹர்ட் 5 seconds later than the lighting is seen in the sky on a rainy day. Find the distance of location of the lightning அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்பீட் ஆஃப் த சவுண்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்பீடு கொடுத்துட்டாங்க, டைம் கொடுத்துட்டாங்க, டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸ்பீடும் டைமும் கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் என்னென்னு கேட்குறாங்க இல்லையா இதில். ஸோ இதே மாதிரி நமக்கு டிஸ்டன்ஸும் டைமும் கொடுத்துட்டு ஸ்பீட் கேட்கலாம். அப்படி மாற்றி மாற்றி 3 விதமாக கேட்கலாம். அடுத்து சாப்டர் 3 பார்த்திங்கன்னா 4 சம் இருக்குது. 4 சம்மே பார்த்துடுங்க. சாப்டர் 4 ஃபஸ்ட்டு 2 சம்ஸ் மட்டும் பாருங்கள். சாப்டர் 6, சாப்டர் 5 பார்க்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு சாப்டர் 6 3 சம் இருக்குது. சாப்டர் 7 வந்து 3 சம்ஸ். இந்த சாப்டர் 7 தான் ரொம்பவே முக்கியம், 7 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அண்ட் கொஷின் நம்பர் 3 ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுக்கு எப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா, புக்கில் இருக்க அதே கொஷின் தான், ஆனால் கொஞ்சம் வேல்யூஸ் மட்டும் மாற்றி கேட்டுடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டைப் கொஷின் நான் பார்த்தேன். அண்ட் புக் இன்சைட் வந்து ஹீட் லெசன் கண்டிப்பாக பார்த்துருக்கணும். சாப்டர் 8 ஃபஸ்ட்டு கொஷின் மட்டும் பாருங்கள், அதுதான் நமக்கு 2 மார்க்ஸ் மாதிரி இருக்குது. இன்னொன்று வந்து 7 மார்க்கில் இருக்குது. 7 மார்க்கில் வந்து அவ்வளோ பெருசாக உங்களுக்கு கேட்க வாய்ப்பு கிடையாது. ஸோ நீங்கள் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 6, 8, 12, 13, 14, 18 சம்ஸ் பார்த்தா போதும். மொத்தம் 8 லெசனில் வந்து 18 சம்ஸு. அதுலேயுமே நீங்கள் 2 மார்க் சம்ஸ் மாதிரி குட்டியாக இருக்கிறது பார்த்தாலே போதும். பெரிய கொஷின் வந்து நீங்கள் ஹீட் லெசனில் பார்த்தா போதும், அது கண்டிப்பாக கேட்டுடுறாங்க. ஸோ அதனால் கவலைப்பட வேண்டாம். ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நியூமரிக்கல் ப்ராப்ளம் அட்டென்ட் பண்ணும்போது ஒரு விஷயம் என்ன பார்க்கணுன்னா, கொஷின் நம்பர், கிவன் டேட்டா எழுதிட்டு ஃபார்மில் எழுதுங்க. நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் தப்பாக வந்தாலும் உங்களுக்கு அதுக்கு மார்க் கிடைக்கும். புரியுதுங்களா? இப்போ எனக்கு சப்ஸ்டியூஷன் பண்ண தெரியல, எனக்கு ஆன்சர் தப்பாக வருது, அதெல்லாம் பரவாயில்ல. நமக்கு வந்து கொஷின் நம்பர் எழுதியிருக்கணும், கொஷினில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதியிருக்கணும், அதோட ஃபார்முலா தெரிஞ்சால் எழுதிடுங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மார்க் கிடச்சிரும். சரிங்களா? ஸோ எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. எக்ஸாம் எழுதிட்டு வந்து எப்படி அட்டென்ட் பண்ணுன்றது சொல்லுங்கள். சோஷியலோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னன்னு இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நான் வந்து சென்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.